ஆனால் ஒரிஜினலான உண்மை என்னென்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடியும் போது பாருங்கள், எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, அவர் தெருவு நிர்ணயமாக தான் போக போகிறாரு. அதை விட முக்கியம், அவர் பல இடங்களில் 4வது இடம் 3வது இடத்துல தான் இருப்பார். பல இடங்களில் இல்லை, பெரும்பாலும் 3வது இடம், சில இடத்துல 4வது இடத்துக்கு கூட போவார். நாம் தமிழருக்கு பின்னாடி போயிடுவார் இல்லை. ஆனால் உளவுத்துறை மூலமாக முதலமைச்சருக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சட்டசபையில் கூட இறுதி யுத்தம்லாம் சொல்லிட்டு நடப்பார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசும்போது, பட்ஜெட் தாக்கலாக அந்த டைமில் பேசும்போது இதை சொல்லியிருப்பார், இறுதி யுத்தம்னு இருப்பார். திமுகவுக்கு இது இறுதி யுத்தமாக தான் இருக்குது. இதில் இந்த 2024 திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திக்க போகுது. வரலாறு அப்படி தான் இருக்கும். 2014 பாருங்கள், திமுக பெரிய பூஜ்யம் தான் கிடச்சிது. ஆனால் அண்ணாமலை பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆமாங்க நான் லேகியம் தான் வைக்கிறேன், என் லேகியத்தை வாங்கி தின்னீங்கன்னா ஊந்து போக வேண்டியது இருக்காது, அதுலேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், நேர்மையாக இருக்கலாம், கொள்ளையடிக்க மாட்டீங்க, ஊழல் செய்ய மாட்டீங்க, எல்லாம் அடைஞ்சு போச்சு, மொத்தமாக போச்சு. எடப்பாடிக்கு அந்த கும்பருக்கு எல்லாம் சேர்த்து பிடிச்சி கஞ்சி காய்ச்சிட்டு போயிட்டார. ஒரே ஒரு இதுதானே இது சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் தேவையாங்கிற மாதிரி ஆகி போச்சுலாம். அவர் கட்டம் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே பாருங்கள், 2018 போட்ட கேஸ், அப்போமா இதே மாதிரி வாடகை கொண்டு தான் வாங்கி கட்டினார். அவர் சும்மா தேவையில்லாமல் வந்து இந்த பெண் பத்திரிகையாளரை இழிவுபடுத்தி ஒரு பதிவை போட்டு தான் வாங்கிக்கிட்டு அதில் தலைமறைவு இப்படியெல்லாம் ஓடி கிடந்தார். அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக அந்த கேஸை இவ்வளோ நாளும் இழுத்து இப்போ வந்து நீதிபதி தீர்ப்பு சொல்லிவிட்டார். ஆனாலும் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு மாதம் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்கல்ல இன்னைக்குள்ள நிலவரப்படி, அது அந்த வாய்க்கொழுப்புக்கு தேவை தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கட்சிக்குள்ளே வந்தார், இளைஞரணி செயலாளர்னாங்க, உடனே அந்த எலெக்ஷன் நின்னார், எம்எல்ஏ ஆனார். அப்படி பார்த்தா அப்படியே அமைச்சர் ஆகிட்டார். அடுத்து என்ன முதலமைச்சர் தான். முதலமைச்சருக்கு இடையில வந்து இந்த துணை முதலமைச்சர்னு ஒன்று இருக்குது, அப்படி தானே போக முடியும், அந்த ரூட்டில் போகிறாரு. பாருங்கள், இவருக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள். இதெல்லாம் பெரிய வித்தைகள் தான். அதேமாதிரி இவரே வந்து வாயை விட்டார். இவரே சொன்னார், நான் லயோலா காலேஜில் படிக்கும்போது காலேஜுக்கு நான் ஒழுங்காக போக மாட்டேன், ஸ்கூலில் படிக்கும்போதே ஒழுங்காக போக மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு நடந்தார். அது சர்டிஃபிகேட் பாஸ் ஆனார் இல்லைன்னு தெரியல. இந்த மாதிரி ஆள் அங்கே ஸ்கூல் லெவலில் இல்லை காலேஜ் லெவலில் ஒழுங்காக அதுக்கு வகுப்பில் அட்டன் பண்ணாத ஆள், பாடத்தை ஒழுங்காக கேட்டிருந்தா நல்ல அடிவாளி ஆகிருக்கலாம்ல. அதே போகாத ஆள் சட்டசபையில் மட்டும் எப்படி வருவார்னு எதிர்பார்க்குறீங்க? வரமாட்டார். இது வந்து அந்த குடும்பத்தினுடைய அந்த வாரிசுங்கிற திமிரு தான், வேற என்ன சொல்ல முடியதில்லை. தகுதி இல்லைன்னு எடுத்துடுங்க சார். தகுதி இல்லாதவரை கொண்டு போய் நீங்கள் அமைச்சராகனா இப்படி தான் இருக்கும், கோமாளித்தனமாக தான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மேடையில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு 41% உயர்ந்திருக்கு, அவங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்புலாம் வெளியா இருக்கு. உங்களோட பதில் என்ன சார்? அது ஆமாம், உண்மைதான். நியூஸ் கிளவுட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்காங்க, குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் மேற்கொண்டிருக்காங்க. அதில் வந்து பாஜகவுக்கு 41% ஆதரவு இருக்குது. அது மட்டும் இல்லை, பாஜகவுக்கு தான் அதிகமாக இருக்குங்கிறது அந்த கருத்து அந்த புள்ளி வரும். அது வந்து எல்லோருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற விதமாக தான் அது இருக்கதாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பலர் வந்து இதை ஏற்றுக்கவே முடியல. அவங்களால மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, இல்லை அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, இவங்களால அதை வந்து ஜீரணிக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோபாலபுரத்துக்கு கொத்தடிமை மேலே பார்த்துட்டு இருக்கனால அதை பற்றியும் அந்த கருத்து கணிப்பை பற்றியும் ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, தமிழகம் முழுக்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் மாநில தலைவராக, பாஜகவினுடைய மாநில தலைவராக ஆன பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த நடைப்பயணத்தை தொடங்கி வரக்கூடிய வழியிலெல்லாம் எல்லாரும் நம்ம நேரில் கூட நம்ம பார்த்துருப்போம் பல்வேறு இடங்களில். சென்னையில் அதனால தான் வந்து உள்ளே விடலை. சென்னையில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நடைப்பயணத்துக்கு உள்ள அனுமதிச்சா டிராஃபிக் ஜாம் ஆகும், நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு ஒத்துக்கிட்டலாம். இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அதை ஒத்துக்கிட்டாங்கல்ல. அண்ணாமலை வந்தார்னா கூட்டம் ரொம்ப வந்துருங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஏதோ நோட்டாவுக்கு கீழே காலும் இல்லை தலையும் இல்லை இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னடா சென்னைக்குள்ளே வந்தாலே இவங்க ஆட்டம் காண்றாங்க. கோட்டை தானே, திமுகவினுடைய கோட்டம் தானே, விட வேண்டியது தானே அண்ணாமலை அவர்களை. நடைபயணம் தானே போகிறாரு, என்ன அப்படி கடந்து போயிட்டே இருப்பார், அவ்வளோதானே. ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் இல்லை ஒரு 10-15 நிமிஷம் ஒரு இடத்த கடந்து போவாங்க. அதிகமாக மக்கள் அவ்வளோதானே வரும். அரை மணி நேரம் வந்துட்டு மட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பாதிக்கு இந்த பக்கம் எல்லாம் மக்கள் போகிறாங்க, இந்த பக்கம் அவ்வளோதானே. நினச்சா உடலாம். என்ன பிரச்சனைனா கூட்டம் ரொம்ப அதிகமாக வருங்கிறது ஃபோக்கஸ் ஆகிடும், வெளியே தெரிஞ்சிடும், வெளி உலகத்துக்கு தெரியாமல் பூசி மெழுகிட்டே இருக்காங்க. ஆனால் சோசியல் மீடியா மூலமாக எல்லா இடமும் அது பட்டி தொட்டி எங்கேயும் போயிட்டே இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியலை. சரி, இப்போ நம்ம கருத்து கணிப்பு சமாச்சாரத்துக்கு வருவோம். இது என்ன அப்படின்னா, இதில் வந்து பாஜகவுக்கு 41% கொங்கு மண்டலத்தில் ஆதரவு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, திமுக ஆளுங்கட்சி அதுக்கே வந்து 37 தான் இதில் வந்திருக்கு, ஆதரவு வந்திருக்கு.
இதில் ரொம்ப சோகமானது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 62 எம்எல்ஏக்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து தேர்ந்து செய்யப்பட்டதாக சொல்லுவாங்க. அதாவது அதிகமான எம்எல்ஏ அங்கேருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவருக்கு இப்போ அந்த அதிமுகங்கிற பேரில் இப்போ அவர் வச்சிருக்காருல அந்த இடிஎம்கே, அதுக்கு வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து அதிகமானவங்க கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் தான் இந்த கருத்து கணிப்பு வந்து அவருக்கு 12% சொல்லியிருக்காங்க. இன்னும் போக அது இன்னும் கீழே போயிடும். அப்போ 3வது இடத்துக்கு இப்போ போயிட்டார் கொங்கு மண்டலத்திலேயே. அப்போ தமிழகம் முழுக்க நீங்கள் பாருங்கள், இது இன்னும் 3வது இடம், சில இடங்களில் கன்னியாகுமரி மாதிரியான இடங்கள் 4வது இடத்துக்கே போயிடும் அவர் விடக்கூடிய வேட்பாளருடைய நிலவரம். இதுதான் ஒரிஜினல் நிலவரம். இதில் இன்னொரு இதை நீங்கள் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சொன்ன ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். அதாவது 20%, அதாவது இரட்டை இலக்கத்தில் தான் பாஜகவுக்கு தமிழகத்தில் இன்னும் ஓட்டு கிடைக்கும், அந்த அளவுக்கு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு வருதுங்கிறத அவரும் இதை சொல்லியிருப்பார். திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே வந்து பிசாசு மாதிரி பாஜக வளர்ந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அதான் அவர் சொல்லியிருப்பார். திருமாவளவனும் இதை ஒத்துருப்பார். எல்லாத்துக்கும் தெரியும் பாஜக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையுதுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் வேற வழி இல்லை, இனிமேல் என்ன செய்யணும்னு தெரியல. சிறுபான்மையினருக்கு எதிரி அப்படி இப்படி என்னதோ கதை சொல்லி கடந்த வருஷங்களில் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஓட்ட முடியலை. இது பார்த்து அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இதில் ரொம்ப 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 பாதிப்புக்குள்ளானது யார் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி தான். அவங்களுக்கு வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த திமுக பாஜக அணியில் அப்படியே இருந்து 2021 எலெக்ஷனை சந்திக்கும் போது எம்எல்ஏக்கள்லாம் கிடைச்சாங்க அப்படின்னா பாஜக மூலமாக கிடைச்சதுங்கிறது இப்போ வரக்கூடிய தேர்தலில் நிரூபணம் ஆக போகுது. அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார், எங்களால் தான் பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ கிடைச்சாங்க, நாங்கள் ஆனால் பாஜகவில் நாங்கள் வந்து சிறுபான்மையினர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு இல்லாமல் போயிட்டு அதனால் பெரிய பாதிப்பு அந்த கூட்டணியில் இருந்ததுனால அப்படிலாம் சொல்லி வெளியே பரப்புரை பண்ணிட்டு இப்போ வரைக்கும் சமீபத்தில் வர பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரிஜினலான உண்மை என்னென்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடியும் போது பாருங்கள், எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, அவர் தெருந்தன்மையமாக தான் போக போகிறாரு. அதை விட முக்கியம், அவர் பல இடங்களில் 4வது இடம் 3வது இடத்துல தான் இருப்பார். பல இடங்களில் இல்லை, பெரும்பாலும் 3வது இடம், சில இடத்துல 4வது இடத்துக்கு கூட போவார். நாம் தமிழருக்கு பின்னாடி போயிடுவார். இது வந்து ஒரிஜினல் நடக்க போகுது. நம்ம 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள தானே நம்ம கண் கூட பார்க்க போகிறோம் நிலவரம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம இந்த கருத்து கணிப்பு, கொங்கு மண்டலத்தில் உள்ள இந்த கருத்து கணிப்பை நம்ம எடுத்துக்கலாம். திமுகவுக்கு வந்து எப்பவுமே கொங்கு மண்டலம் சாதகமான ஒரு பகுதி கிடையாது. எப்பவுமே அது பாதகமாக தான் இருக்கும், சாதகமாக இருக்காது கொங்கு மண்டலம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு உடைய ஒரு 37%, அதுவும் அதிகமாக தான் காணிக்குது. இப்போ இன்னும் இந்த 27ஆம் தேதி அங்கே ஒரு பெரிய மாநாடு நடக்குது. அந்த எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்ச்சி அங்கே தான் வச்சுருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய 5 லட்சம் பேர் அதில் கலந்துக்கிற மாதிரி ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது இன்னமும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவு இன்னும் குறைய தான் செய்யும். கூடுறதுக்கு எந்த வகையிலையும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் திமுக கூட குறையும். அப்போ ரெண்டுலேயும் வந்து குறையிறதுல எங்கே போவாங்க? அண்ணாமலை பக்கம் வந்து நிற்பாங்க, பாஜக பக்கம் வந்து நிற்பாங்க. அப்போ பாஜக இன்னமும் அது வளரதான் செய்யும். தமிழ்நாடு முழுக்கவே அதான் நிலவரம். அது வேற லெவலில் அது வளர்ந்து போயிட்டு இருக்கு. கிரவுண்ட் லெவல்லேருந்து வரக்கூடிய தகவல் இதுதான் சொல்லுது. ஆனால் இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களால ஏற்றுக்க முடியல. ஆனால் உளவுத்துறை மூலமாக முதலமைச்சருக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சட்டசபையில் கூட இறுதி யுத்தம்லாம் சொல்லிட்டு நடப்பார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசும்போது, பட்ஜெட் தாக்கலாக அந்த டைமில் பேசும்போது இதை சொல்லியிருப்பார், இறுதி யுத்தம்னு இருப்பார். அவர் வேற இதில் சொன்னது தான், அதுக்காக சொன்னது தான் உண்மை. அது இல்லை, அவருக்கே இறுதி யுத்தம் தான் இது. திமுகவுக்கே இது இறுதி யுத்தமாக தான் இருக்குது. இதில் இந்த 2024 திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திக்க போகுது. வரலாறு அப்படி தான் இருக்கும். 2014 பாருங்கள், திமுக பெரிய 0 தான் கிடச்சிது. ஆனால் பாஜக அன்றைக்கி 3 கிடைச்சிது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 3, இது கன்னியாகுமரி, தருமபுரி, பாண்டிச்சேரி 3 இது கூட்டணியில் 3 வெற்றி பெற முடிஞ்சது. வெற்றி பெற்றாங்க, ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரியான கூட்டணி தான் இப்போ அமைக்க போகிறாங்க. அப்போ இந்த கூட்டணி கரெக்டாக வந்துடும், வேறு வழி இல்லை. எல்லாம் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் முடிவாகி போச்சுது. சின்ன இதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அந்த 27ஆம் தேதி அநேகமாக வெளியிடுறதுக்கு வாய்ப்பு. ஒரே மேடையில் எல்லா தலைவர்களும் மேடை ஏற்றுற மாதிரி தான் முடிவு பண்ணி எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அநேகமாக அன்றைக்கி டிக்ளேர் ஆகும். அதை ஒரு சஸ்பென்ஸாக வச்சு ஒரே நேரத்தில் அறிவிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த கூட்டணி பலமான ஒரு கூட்டணியாக தான் அமைப்புவது. அதே மாதிரி வரும்போது அந்த சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு கூட்டணியே இல்லை. 2014 மக்களோடு தான் கூட்டணின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு 37 தொகுதி கிடச்சிது பாண்டிச்சேரி தமிழகத்தில் சேர்த்து. பாஜகவுக்கு 3 சீட்டு 3 இடங்கள் வெற்றி பெற்றுச்சு. ஆனால் திமுகவுக்கு வந்து 0. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது 0 தான் கிடச்சிது. இந்த வாட்டி அப்படியே திரும்பி, ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி எதுவும் சுத்தமாக கீழே போயிட்டு திமுகவும் போயிட்டு, அப்போ 72 எம்ஜிஆர் வெற்றி பெற்ற மாதிரி தான். அப்போ காங்கிரஸும் இருந்துச்சு, ஆளுங்கட்சியாக கருணாநிதியும் திமுகவை வச்சிருந்தாரு. அந்த நேரத்தில் புதுசாக வந்த கட்சி திரு எம்ஜிஆருடைய அதிமுக, அந்த கட்சி தான் ஆட்சியை பிடிச்சிது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய
பார்வை இது ரொம்ப நாளாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 25+ கண்டிப்பாக வெற்றி பெறும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது 25+ இல்லை, அதுக்கு மேலேயே இப்போ போகும். ப்ளஸ் தான் அது, அதுக்கு மேலே இன்னும் அதிகமான சீட்டை தான் பாஜக அணி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரியுது. இதில் வந்து இவங்க திமுக அணி வந்து மிகப்பெரிய சரிவை நான் சந்திக்கணும்னு சொல்கிறது வந்து அவங்க வந்து மிஞ்சி போனால் 15, அதுக்கு வாய்ப்பு இப்போ கம்மியாக தான், மங்கிட்டு தான் போகுது அது. அப்போ ஏற்கனவே 2014 இல்லைன்னா 19 பாருங்கள், 19 கூட மக்கள் ஒன்று சேர்ந்து அப்படியே திமுக அணியில் ஓட்டு போட்டிருப்பாங்க. பாராளுமன்ற தேர்தல் மட்டும் அப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு அணிக்கு மொத்தமாக சாஞ்சிடுறாங்க. அப்போ இந்த வாட்டி வந்து பாஜக அணியில் சாய்வாங்கங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுக்குள்ள அறிகுறி வாய்ப்புகள் அப்படி தான் இருக்குது. அப்படி சாயம்பத்தில் திமுகவுக்கு வந்து கீழே நெருங்கி வந்துடுவாங்க. 0 நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலை அப்படி தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அவங்க 15க்கு கீழே சீட்டு வாங்கினாலே அந்த கட்சி உடஞ்சி போயிடும், திமுக உடஞ்சி போயிடும். அதுக்கு உள்ளால இருக்கக்கூடியவங்க எல்லாம் அது பிறகு நம்பிக்கை இழந்துருவாங்க. டக்குன்னு அங்கேருந்து எல்லாம் பிச்சுட்டு வேறு இதுக்கு போகிறது தான் ஆரம்பிப்பாங்க. உள்ளால உள்ள பூகம்பம் அப்புறம் தான் வெடிக்கும். இந்த உதயநிதிக்கு பட்டம் சூட்டு விழா வைக்கிறது, அப்புறம் வந்து அவரை கொண்டு போய் செயல் தலைவர்னு வைக்கிறதுக்கு, அதுவே இழுத்துட்டு போகிறதுக்கு காரணமே அங்கே ஒரு வீக்னஸ் உள்ள ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்கனால தான், ஏதாவது ஏடக்கூடமாக ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் அது பொறுமையாக தள்ளி 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 கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஏன் அவங்க இன்னொன்று அவங்க அவசரப்பட்டதே அதுக்கு தான். சீக்கிரமாக அவருக்கு வந்து பட்டம் சூட்டணும்னு நினச்சது தான் பண்ண. இப்போ கூட மைனூட்டாக பாருங்கள், எல்லா நிகழ்ச்சிகள்லையும் முதலமைச்சர் ஒன்று திறந்து வைப்பார், இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் இந்த உதவாக்கரை ஓங்கோல் இளவரசர் தான் திறந்து வைப்பார். ஏன்? அவர் மூத்த அமைச்சர் கிடையாது. அவருடைய துறையில் திறக்கிறாருன்னா ஓகே, விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, திறந்து வைக்கிறார், லாஜிக் ஓகே. ஆனால் இவர் மற்ற துறைகள்லாம் இவர் போய் திறந்து வச்சுட்டு இருக்காரு. என்ன காரணம்? இவரை முன்னிறுத்துறாங்க. எதுக்குன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா அப்புறம் போயிடும், கட்சியே கந்தகோலமாக போகுது. அதனால் அதான் இப்போவே வந்து இவரை அந்த நாற்காலியில் உட்கார வச்சு, எப்படி கருணாநிதி இருக்கும்போதே செயல் தலைவர் நாற்காலியில் மு.க. ஸ்டாலினை உட்கார வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை கொண்டு உட்கார வச்சிடணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பகீரத பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி தான், அதுக்கு பிறகு உள்ள திமுகவுக்கு இப்படி ஒரு பெரிய சரிவு வருது அப்படின்னா எடப்பாடி சுத்தமாக காலி ஆயிடுவார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்கள். ஏன்னா அவருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. அதே சமயத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள், அப்புறம் சசிகலா அந்த அம்மாவுடைய ஆதரவோட இந்த அணி வந்து கரெக்டாக எப்படி பார்த்தாலும் 4-5 எம்பிக்களை உருவாக்கிடுவாங்க, வந்துடுவாங்க, வெற்றி பெறுவாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய. ஏன்னா மோடியை சொல்லி ஓட்டு கேட்பாங்கல்ல, மோடியே பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ இன்னொன்று பெரிய சமுதாய பின்புலத்தோடு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு 3, 4, 5 எம்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு எம்பிக்கள் கிடைச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 0 வரும்போது ஒரிஜினல் அதிமுக அவங்கனே ஆயிடுவாங்க. அப்போ எடப்பாடி வந்து நான் சொன்ன வார்த்தை தான், தெருவும் தென்னையும் ஆயிடுவார். இவரு கூட இருக்க எம்எல்ஏ பிச்சுட்டு போயிடுவாங்க. இவரு போட்டு வச்சிருக்க நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்களாம் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு வெட்டுன்னு ஆகி போச்சு. இங்கேருந்து பிரோஜனம் இல்லைன்னா அங்கே தான் ஓடி போவாங்க. அதனால் அரசியல் அப்படி தானே இருக்காங்க. இவங்க என்ன எல்லாம் பாஜகக்காரங்களா, கொஞ்சம் கொள்கை பிடிப்போடு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு கிடையாது. அதனால் போவாங்க. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த கருத்து கணிப்பு வந்து நமக்கு உணர்த்துறப்ப இது என்ன அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பயணப்பட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவா இருக்க மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு சொல்லியிருந்தாங்க, பாஜக வந்து நோட்டாவை வந்து தாண்டுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க. உங்களோட கருத்து என்ன? அது வந்து திமுக காரங்க தான் அந்த பிரச்சாரத்தெல்லாம் பண்ணாங்க. நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கின கட்சி அப்படின்னு. இவங்க வந்து ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்த கட்சி திமுக. அதை நம்ம ஒத்துக்கணும். ஆர்கே நகரில் டிடிவி தினகரனுக்கு வந்துட்டு டெபாசிட்டை இழந்து தொலைச்சிட்டு போன கட்சி தான் இவங்க. அதனால் இவங்க மற்றவங்களை பற்றி இப்படி தான் இது விமர்சனம் அப்படி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் இப்போ வந்து அப்போ விட வேண்டியது தானே, அதான் நோட்டாவுக்குள்ள தானே ஓட்டு, நோட்டாவுக்குள்ள தானே இருக்காங்க. அவங்களுக்கு வாலும் கிடையாது தலையும் கிடையாதுலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா. சென்னையில் விட வேண்டியது தானே, அண்ணாமலை நடைபயணத்தை விட்டு பார்க்க வேண்டியது தானே. அப்போ பயம் இருக்குல்ல அவருக்கு எல்லா தரப்பினுடைய மக்கள் ஆதரவும் இருக்குது. திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு அந்த மாணவர்களாக இருந்தாலும் அவங்களையும் இருக்கிறாரு, அவங்களும் அவரை தான் முன்மாதிரி எடுக்கிறாங்க. கல்லூரி மாணவர்களாக இருந்தால் அவங்களும் அந்த அவருக்கு பக்கம் தான் நிற்கிறாங்க. சரி, வயசாகி வீட்டில் 85 வயசு 90 வயசில் இருக்கக்கூடிய நிறைய பேர்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அதை நான் அதை அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க. இந்த குறிப்பாக இந்த மோடியின் தமிழகம்ங்கிற புக்கை வாங்கினவங்க என்கிட்ட அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கனால அதை பலர் வந்து நேரம் கிடைக்கும் போது என்கிட்ட அந்த கருத்தெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை அவர்களுக்காக வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அவர் நல்லா மோடிக்காக பண்ணுறாங்க, அண்ணாமலைக்காக பண்ணுறாங்க. அந்த 2 பேருக்கும் பலரும் வந்து என்கிட்ட அதை வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. வீட்டில் நாங்கள் வந்து சாமி கும்பிடும் போதெல்லாம் நாங்கள் ஒரு பிரார்த்தனையில் இவங்களையும் சேர்த்துறோம், இவங்களுக்காகவும் பிரார்த்திக்கிறோம்னு சொல்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க, வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. அவங்க சொல்ல வேண்டியது என்னென்னா, காமராஜரை வந்து நான் அண்ணாமலை வடிவத்தில் இப்போ பார்க்குறேன்னு சொல்கிறாங்க.
அவருடைய ஆட்சி, காமராஜர் ஆட்சி மறுபடியும் தமிழகத்தில் மலர்னா ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் மத்தியிலையும் அதே மாதிரியான ஒரு ஆதரவு இருக்குது. ஒரு மனுஷன் நல்ல மனுஷன், அந்த மனுஷன் வரட்டுமே, அவரும் ஒரு முதலமைச்சராக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அவர் ரொம்ப இன்னொன்று இளைஞர்களை ரொம்ப ஈர்க்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய பதில், அவர் பேசுகிற பேச்சுகள் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸே இருக்காது. நேர்மையாக இருக்கார், உண்மையாக பேசுகிறாரு, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கார், ரொம்ப ஜென்யூனாக இருக்கார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அண்ணாமலையில் அவங்க அப்பா இருந்தாலும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அது வேற, லேகியம் விற்கிறவன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார். அண்ணாமலை ஐபிஎஸை வந்து ரொம்ப கீழே இறங்கி பேசுகிற மாதிரி நினச்சிட்டு விமர்சனம் பண்ணார். இப்போ அந்த இடத்துல அவர் என்ன பதிலை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து வேறு ஆங்கில யோசிச்சிருப்போம். இந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி சொல்லுவார். இப்போ கருணாநிதினா உடனே இப்படி யாராவது அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, நான் பிறந்த எனக்கு வேண்டிய ஜாதகம் அப்படிம்பாரு, இல்லை நான் பிறந்த சமூகம் அப்படிம்பாரு, இல்லைன்னா குடிமி வச்சுருந்தா தான் இங்கெல்லாம் வந்து பண்ண முடியும்பாரு, இல்லை பூநூல் போடலை அதனால எனக்கு அதெல்லாம் இல்லைம்பாரு. இப்படி அவர் சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ ஜாதி எடுத்துக்கிட்டே திரிவார். ஆனால் அண்ணாமலை பாருங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆமாங்க நான் லேகியம் தான் வைக்கிறேன், என் லேகியத்தை வாங்கி தின்னீங்கன்னா ஊந்து போக வேண்டியது இருக்காது, அதுலேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், நேர்மையாக இருக்கலாம், கொள்ளையடிக்க மாட்டீங்க, ஊழல் செய்ய மாட்டீங்க, எல்லாம் அடைஞ்சு போச்ச, மொத்தமாக போச்சு. எடப்பாடிக்கு அந்த கும்பல் எல்லாம் சேர்த்து பிடிச்சி கஞ்சி காய்ச்சிட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு இதுதானே இது சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் தேவைங்கிற மாதிரி ஆகி போச்சுலாம். இதை நீங்கள் வேறு தலைவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஜென்யூனாக சொல்கிறதும் சரி, டேட்டா பேஸில் பேசுகிறதும் சரி, சர்வதேச ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் இழுத்து விட்டு அதுலேயும் சொல்லுவார். மாலத்தீவை பற்றி பேசணும்போது அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு, மாலத்தீவுன்னு ஒரு தீவு நம்ம இந்தியாவுக்கு இந்து மகா சமுத்திரத்துக்கு உள்ளே கிடக்கு, அதுக்கு இந்தியாவிலேருந்து தான் இவ்வளவு நன்மைகளை செய்துட்டு இருக்குமா, இந்தியாவிலேருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்கே போயிட்டு இருக்காங்களா, அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே இந்தியாவை சார்ந்தான் இருக்காங்களா, அன்னைக்கு அவர் பேசின பிறகு தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன தான் இரிட்டேட்டிவ் பண்ணி போட்டாலும் சோசியல் மீடியா மூலமாக உடனே வந்துடுது, உடனே பார்த்துடுறாங்க. எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எடுத்து பார்த்துறாங்க. அண்ணாமலை என்னைக்கு என்ன பேட்டி கொடுக்குறாரு. உண்மையை சொல்கிறாங்க, 2 நாள் அவர் பேட்டி மட்டும் கொடுக்காம இருக்கட்டும், எங்கேயாவது பேசாமல் பேட்டியும் கொடுக்காம 2 நாள் சைலண்ட் ஆகிட்டாருன்னா எனக்கு 1-2 பேர் ஃபோன் அடிச்சிடும். என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, எதுக்கு பேட்டி கொடுக்கல, ஏதோ நான் அவருக்கு பிஏவாக இருக்க மாதிரி என்கிட்ட கேட்பாங்க. உண்மை சொல்கிறேன், என்னுடைய சூழ்நிலையை சொல்கிறேன். இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இதை வந்து மற்ற அரசியல் தலைவர்கிட்ட எதிர்பார்க்கல. அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ மற்ற தலைவர்களில் இருந்து வேறுபட்டு நிற்கிறார். இவர் ஒரு நம்பிக்கையை ஊட்டுறார், நிச்சயமாக அதை செய்வார். ஏன்னா நேர்மையான ஒரு அதிகாரியாக 10 வருஷம் வேலை பார்த்துட்டார், நேர்மையாக ஒழுக்கமாக உண்மையாக உழைச்சிட்டார், உண்மையாக இருந்துட்டார். அதே தான் அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ அவருக்கு மேலே என்னெல்லாமோ இது பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அதை கடைசி ஆட்டுக்குட்டின்னு கிண்டல் பண்ணாங்க. இப்போ ஆட்டுக்குட்டின்னு சொன்னதும் சும்மா இருக்கக்கூடிய அந்த யாதவ குல சமுதாய மக்களை போய் சீண்டி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அவங்களும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ராஜகண்ணப்பன்லேருந்து எல்லாத்துக்கும் இப்போ அது ஒரு நெருக்கடி. நீ ஒரு அமைச்சராக இருக்கா, நீ இதை கேட்க வேண்டியதானே, நீ ஆடு மேய்க்கிற குளத்துலேருந்து வந்தவன் தானே, அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே. இப்போ எல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் எப்படி போட்டாலும் அவரை என்ன பண்ண, அதாவது சுருக்கமாக ஒரே ஒரு இது சொல்கிறேனே, குஜராத்துக்கு போனோம் 2011. அங்கே போகும்போது அங்கே ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்போ அவர் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள், அவர் அங்கே இருக்கும்போது அவரை இந்திய அளவில் யாராவது பாராட்டி பேசிட்டாங்கன்னா உடனே அது ஆல் இந்தியா நியூஸ், யாராவது விமர்சனம் பண்ணுனா அதுவும் ஆல் இந்தியா நியூஸ். ஆனால் அது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான், ஒன்றும் தேசிய தலைவர் அவர் ஆகலை. உதாரணத்துக்கு நம்ம கருணாநிதி அப்போ இங்கே முதலமைச்சர், அவர் என்ன பண்ணுவார்னா சம்மந்தம் இல்லாமல் மோடியை இழுத்து விடுவார், எதையோ ஒன்று சொல்லி பாராட்டிடுவார். இவர் நல்ல கிரிமினல் வேலை தெரியுமில்ல, பாராட்டி விட்டுருவார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நேஷனல் லெவலில் அவர் அந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். வந்தது அதே என்ன பேசுபடு பொருளாக அப்போவே அவர் உருவானார். அதேமாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவர் இருக்கார் அண்ணாமலை அவர்கள். அவரை சுற்றி தான் எல்லாமே இருக்கும். பேசுபடு பொருள் அவர் தான். அரசியல் பேசினாலும் சரி எதுனாலும் சரி அவரை சுற்றியே வருது. அந்த அளவுக்கு அவர் வந்து இதில் மைய பொருளாக உருவாயிட்டார். அப்போ அவரை சுற்றியே தான் அரசியலே, தமிழக அரசியலே இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது சார். அண்ணாமலை வந்து இருக்கிற வரைக்கும் பாஜக கட்சி வளராதுன்னு சொல்லிட்டு எஸ்பி சேகர் வந்து சொல்றாரு. உங்களோட பதில் என்ன சார்? அவர் கட்டம் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே பாருங்க 2018 போட்ட கேஸ், அப்போமா இதே மாதிரி வாடகை கூட்டு தான் வாங்கி கட்டினார் அவர். சும்மா தேவையில்லாமல் வந்து இந்த பெண் பத்திரிகையாளரை இழிவுபடுத்தி ஒரு பதிவை போட்டு தான் வாங்கிக்கிட்டு அதில் தலைமறைவு இப்படியெல்லாம் ஓடிட்டு நடந்தார். அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக அந்த கேஸ் இவ்வளோ நாளும் இழுத்து இப்போ வந்து நீதிபதி தீர்ப்பு சொல்லிவிட்டார். தீர்ப்பு என்ன சொல்லிவிட்டார், 1 மாதம் ஜெயிலில் போய் கட்டன்னு சொல்லிவிட்டார். அங்கே போய் களி தின்னு அப்போ தான் மவனை நீ திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெளிவாக சொல்லிட்டார். அதோட ஒரு 15,000 பெரிய விஷயம் கிடையாது, அபராத தொகை. ஒரு 15-20 லட்சத்தை போட்டாலே வந்தாலும் கட்டிட்டு போயிடுவோம். அது என்ன அவரையிலேருந்து ஏற்கனவே கொடுக்குறாங்களா, அதில் கட்டிட்டு போயிடுவார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. ஆனால் வந்து 1 மாதம் ஜெயிலில் கிடக்கணுமே,
அப்போ அது ஒரு நிவாரணத்துக்கு எனக்கு வழக்கமான கோர்ட்டு நடவடிக்கை இருக்குது, நான் அப்பீல் பண்ணுறதுக்கு நான் பண்ண போகிறேன், எனக்கு அவகாசம் தான், அது வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனாலும் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு மாதம் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்கல்ல இன்னைக்குள்ள நிலவரப்படி, அது அந்த வாய்க்கொழுப்புக்கு தேவை தான் இதுக்கு. அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த இடத்துல நான் எதுக்கு ஜாதியை சொல்கிறேங்கிறதுக்கு விஷயத்தை சொல்கிறேன். கிட்டத்தட்ட சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து தமிழகத்தை குறிப்பாக இந்திய அளவிலே அப்படி தான் நிலவரம். அந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து போனதில் எல்லா சமுதாயத்தினுடைய பங்களிப்பும் உண்டு. பிராமண சமுதாயத்தினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன புள்ளி வரும் சொன்னால் 1872 பிறந்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. 1872 பிறந்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே 81 பிறந்தவர் வ.வே.சு. ஐயர். 82 பிறந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். 83 பிறந்தவர் சுப்பிரமணிய சிவா. 1886 பிறந்தவர் வாஞ்சிநாதன். 1889 பிறந்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்த இப்போ சொன்ன லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆளில் வ.உ.சியை தவிர பாக்கி அத்தனை பேருமே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கூட தனியாக அவர் வந்து இது இல்லை, அவருடைய உற்ற தோழனா நெருங்கிய நண்பனா இருந்தது சுப்பிரமணிய சிவா. 2 பேரும் தான் இணைபுரியார். ஜெயிலே 2 பேரும் தான் இருந்தாங்க. ஒரே கேஸு தான், ஒரே தேச துரோக வழக்கில் அதிகபட்ச தண்டனை வாங்கி ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்தவங்க. கடைசி வரைக்கும் அதே நிலையில தான் இருந்தாங்க. அதனால் அவர் கூட இருந்ததுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க வ.உ. சிதம்பரம் பிள்ளைய. அதனால அங்கே நெல்லையில் ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டு, வெள்ளைக்காரங்க அந்த சமயத்தில் கலவரமே ஏற்பட்டு துப்பாக்கி சூட 4-5 பேர் செத்து போயிட்டாங்க நெல்லை மாவட்டத்தில். அது பதிவாயிருக்குது. இதெல்லாம் அதில் நடந்தது. அதை தொடர்ந்து எழுந்த ஒரு பல ஆயிரம் இளைஞர்களில் ஒன்று தான் வாஞ்சிநாதன் ஆஸ் கலெக்டர் சுட்டதுக்கு காரணமே இவங்க ஜெயிலில் போட்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளையை சித்திரவதை பண்ணதான். அப்போ அவர் யார்? அதுவும் ஒரு பிராமணன். இப்படி சுதந்திர போராட்டத்துக்காக முன்னெடுத்ததில் அதிகமான பேர் பிராமணனாக இருந்ததுனால வெள்ளைக்காரன் அவங்கள எதிர்கொள்றதுக்கு ஒரு கும்பலை, ஒரு கைத்தடிகளை, ஒரு எடுபடிகளை உருவாக்கினான். அந்த எடுபடிகள் தான் நீதி கட்சிங்கிற பேரில் உருவானாங்க. அப்புறம் திகாங்கிற பேரில் உருவானாங்க. அதுக்கு பிறகு அதிலிருந்து திமுகங்கிறது உருவாச்சுது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் என்னைக்கு வெள்ளைக்காரன் அதை தொடங்கி வச்சானோ, ஏற்பாடு செய்தானோ, ஏன்னா அவன் நேரில் வந்து இந்த ஜாதி இதை பிரிக்க முடியாது. அப்போ பிராமணனை மற்ற சமுதாயத்திலிருந்து பிரிச்சிடணும். அப்போ சுதந்திர போராட்டத்தை நீர்த்து போக செய்யலாம். பிராமணர்கள் வந்து வழி நடத்துகிறாங்க, அதை மற்றவங்க ஏற்றுக்கிறாங்க. மற்ற சமுதாயத்தினோட அந்த வழி நடக்கிறாங்க. அப்போ செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், ஜாதி ஏற்றத்தாழ்வை வந்து ஏற்கனவே பிரிவுகள் இருக்குல்ல, அதை ஏற்றத்தாழ்வு மாற்றி அதை உள்ளே போட்டு எல்லாத்துக்கும் பிராமணன் தான் சொல்லி அவனை வெட்டி தனியாக விட்டுட்டிங்கன்னா 2 கோல் அடிக்கலாம். ஒன்று வந்து இந்த மதம் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடவுள் நம்பிக்கையிலேருந்து அந்த இந்து மத நம்பிக்கையிலேருந்து மக்களை கொஞ்சம் திசை திருப்பி போட்டிங்கன்னா அவனை மதம் மாற்றுக்கு போகலாம். இது ஒரு பாயிண்ட். சுதந்திர போராட்டத்தை நீர்த்து போக வைக்கலாம். இது வெள்ளைக்காரன் அன்னைக்கு இதுக்காக வேண்டி பயன்படுத்தின ஒரு விஷயம். அப்போ இது அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருக்கும்போதும் அந்த சமுதாயத்துக்கு பயந்து தான் இவங்க வந்து அந்த மதுரை ஏரியாவில் மட்டும் ஒரு ஈவேராவிலேருந்து யாருமே அங்கே அதிகமாக போய் வாழ காணிக்கலை. அதே மாதிரி இப்பவும் கூட நீங்கள் பாருங்கள், அந்த சமுதாயத்தை சீண்டுங்க, இல்லைன்னா வன்னியர் சமுதாயத்தை போய் சீண்டிட்டு தெரியுங்க இந்த மாதிரி, இல்லை வேறு ஏதாவது நாடார் சமுதாயம், வேறு ஏதாவது ஒரு பறையர் சமுதாயம் ஏதாவது ஒன்று நோண்டுங்க போய் பண்ண முடியாது. அப்போ யார் இழிச்சவன் என்ன பிராமண சமுதாயம் என்ன வேணாலும் அடிக்கலாம். அவன் பூநூலை அறுத்துட்டு அலையலாம், அவன் குடுமையை போய் வெட்டிட்டு அலையலாம். காலங்காலமாக இதை செய்துட்டு இருக்காங்க. இதிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை அமையுது. திரு அண்ணாமலை IPS மூலமாக அமையுது. அவர் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் சுத்தமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். குறைந்தபட்சம் அவங்களை இழிவுபடுத்தாமல் எந்த சமுதாயத்தில் உள்ளவனும் எந்த சமுதாயத்தையும் மற்ற சமுதாயத்தில் உள்ளவனும் யாரையும் இழிவுபடுத்தலை. இது ஒரு 5-6 கும்பல் இங்கே கிடக்கு. இந்த தீக்காங்கிற பேரில் அதுக்கு அந்த முகமூடி அணிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்களை 4 மிதிச்சாலும் இல்லை சரியாயிரும். அப்போ அதை மிதிக்க மாட்டாங்க இவங்க. ஏன் அதிமுகவும் சரி திமுக ஆட்சியில் மாற்றி இவங்க இருக்கும்போது அவங்க 2 பேரையும் அனுமதிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள இருந்தால் இவங்களே உருவானாங்கிறதுனால அந்த அடிப்படையில் ஒரு சகோதரர்களாக ஒரு பங்காளிகளாக அவங்க அரவணைச்சிட்டே போயிட்டாங்க. ஆனால் இப்போ வரக்கூடியது அண்ணாமலை. இவர் வந்து நேர புது ரத்தம், நேர எதிர் திசையிலிருந்து வர்றார். இவர் எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்கக்கூடியவர். இனிமே அவர் அப்படி இவர் முதலமைச்சர் ஆகும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது பூர்வல இருக்க முடியுமா? முடியாது. பிராமணனுக்கு குடுமி வெட்ட முடியுமா? முடியாது. வெட்டினா என்ன ஆகும்? ஜெயிலில் தூக்கி போட்டுருவார். அப்படி தானே உடனே தானே நடக்கும். அப்போ எந்த சமுதாயத்தையும் யாரையும் இழிவுபடுத்தாமல் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போனங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரும்போது அதில் அதிகமாக ஆதாயம் பெறுறது யார்? பிராமண சமுதாயம். SP சேகர் சமுதாயம் 60-70 வருஷமாக அவங்கள இழிவுபடுத்திகிட்டே வந்துருக்காங்க. அந்த ஆளே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இந்த பூநூலுக்கெல்லாம் இந்த பன்னிக்கு பூநூல்லாம் போட்டுட்டு அலையும் இந்த கும்பல், கேடுகட்ட கும்பல் வந்து பன்றிக்கெல்லாம் பூநூல் போட்டுட்டு அலையும். அதை பற்றிலாம் இல்லை கடுமையான வார்த்தையெல்லாம் இவரே சொல்லிட்டு அலைஞ்சிருக்காரு. இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசி அதை வேதனையோடு அதை வெளிப்படுத்திட்டு நடந்திருக்காரு. கொஞ்சமாவது அறிய வேண்டாமா SP சேகருக்கு?
குறைந்தபட்சம் நம்ம சமுதாயத்தை இழிவுபடுத்தாமலாவது இருக்கிறதுக்கு அண்ணாமலை ஆட்சிக்கு வந்தால் அது நடக்கும்னு நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ இவருக்கு மட்டும் ஏன் நம்பிக்கை இல்லை? அது ஏன் இழிவுபடுத்திட்டு இல்லைங்க? இவரு நினைப்பு அப்படி என்ன, பிஜேபிக்கு வந்துட்டார், அதிமுகவில் இருந்தார், எம்எல்ஏ ஆனார், அப்புறம் அந்த அம்மாட்ட சண்டை போட்டு வெளியே வந்தார். பெரிய இவர் அங்கே பெரிய அறிவாளி, இவர் யோகியர், அங்கேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க. அப்படியே சுற்றிட்டு திரிஞ்சார். கடைசியில் இங்கேருந்து நேராக போய் குஜராத்தில் போய் மோடி அவர்களை போய் சந்தித்து, அப்பனும் மகனுமே போய் சந்தித்து பிஜேபியில் சேர்ந்தாங்க. சந்தோஷமான விஷயம். அவங்க வந்த நேரம் வந்து பிஜேபி பெரிய அளவில் இல்லாத ஓரளவுக்கு தான், நம்ம இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அளவுக்கு இல்லை. அதனால அவருக்கு ஒரு மரியாதைலாம் கொடுத்து வச்சாங்க. தென் மண்டல சென்சார் போர்டுக்கு அவர் தான் சேர்மன் ஆக்கி வச்சாங்க. நல்ல பதவி கொடுத்தாங்க, நல்ல இதாக இருந்தார். அந்த பதவி காலம் முடிந்த வரைக்கும் நல்லா இருந்தார். பதவி காலம் முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்ச உடனே அவர் எதிர்பார்த்தது தமிழக பாஜக தலைவராக நம்மளை கொண்டு வைப்பாங்கன்னு அவராக ஒரு வார்டில் நின்று முதல் வெற்றி பெறதுக்கு துப்பு கிடையாது இந்த ஆளுக்கு. அவ்வளோதான் செல்வாக்கு. அந்த லட்சணத்தில் மாநில அளவில் தலைவரை வாங்கி வச்சு வரணும்னு ஆசைப்பட்டார். வர முடியாமல் போச்சுது. அண்ணாமலை வந்துட்டார். அண்ணாமலை வந்தாலும் அண்ணாமலை அந்த அளவுக்கு மக்களும் செல்வாக்கூட வந்துட்டு இருக்காரு. மக்கள் செல்வாக்கு அவருக்கு அதிகமாகிட்டே, ஆதரவு அதிகமாகிட்டே இருக்கு. பொறாம வைத்தறிச்சல் இந்த ஆளுக்கு. உடனே அந்த பார்த்தாரு, அண்ணாமலை நலங்கு ஒன்றும் இல்லை, கட்சிக்கு வந்து தேய்மானம் தான், 2 மாதம் பொத்திட்டு பேசாமல் இருங்க, 2 மாதம் கழிச்சு ரிசல்ட் என்னன்னு பார்த்துடுங்க, அன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? இதில் என்னென்னா 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. இந்த காயத்ரி ரகுமான் இந்த மாதிரி கேஸுகளெல்லாம் இங்கேருந்து வெளியே போயிட்டு அப்படியே இங்கே வந்து அண்ணாமலையை திட்டிக்கிட்டு நேரே போயிட்டாங்க. அப்படியே போய் எடப்பாடி கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாங்க, வேலையை சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால் அது வேற கேட்டகரி. ஆனால் இவர் வந்து என்ன அப்படின்னா பாஜக மாதிரியே காட்டிக்குவாங்க. அப்போ நான் மோடியை பின்னாடியே இன்னமும் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்குவார் யோகிக்காரு. ஆனால் அண்ணாமலையை திட்டிகிட்டே இருப்பார். இவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று பத்திரிகையாளர் இதே வேலை தான் செஞ்சுருக்காங்க. அதாவது மோடி தான் பிரதமர், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் பாஜக வராதும்பாங்க. அது 36க்கு பிறகு வேணால் பார்க்கலாமாங்க. என்ன 36க்கு பிறகு? இப்போவே அவர் விஸ்வரூபத்தில் போயிட்டு இருக்காரு. இன்னும் இந்த போகிற வேகத்துக்கு பாருங்கள், ஒரு நடைபயணத்தை தொடங்கி ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுது. அப்போ இன்னும் ஒரு 2 மாதத்தில் அப்போ எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வரும்? இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்லாம் புரியலைன்னா அவங்க என்ன அப்போ அஜெண்டாவோட இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இருந்துட்டு போட்டு. அதனால் அண்ணாமலையுடைய வளர்ச்சியோ அதெல்லாம் பார்த்து திரு எஸ்வி சேகர் மாதிரியான ஆட்களுக்கு பொறாமை தானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு நல்லா தெரியும் சார், அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களே எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒரு இந்த எஸ்வி சேகர் மாதிரி 1-2 தருதலைகளை தவிர பாக்கி அத்தனை பேருமே வந்து அண்ணாமலை பக்கம் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா புரியுது இந்த ஒரு பெரிய மாற்றம் வரணும். வழிபாட்டு தலங்களெல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்கு. அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குன்னு அண்ணாமலை வந்தால் தான் அதெல்லாம் சீர்படுத்த முடியும். எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது, எல்லா சமுதாயத்துக்கும் தெரியுது. ஆனால் எஸ்வி சேகருக்கு மட்டும் தெரியலைன்னா அதுக்கு எங்கேயோ கோளாறு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பேரவையில் தமிழக அரசு சார்பில் வந்து பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. பொது பட்ஜெட், நேற்று வேளாண் பட்ஜெட், இன்னைக்கு வந்து பட்ஜெட் சம்பந்தமான விவாதம்லாம் நடந்துட்டு இருக்கு சார். இதில் உதயநிதி வந்து பங்கேற்காதது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக வந்துட்டு இருக்கு. உங்களோட பார்வை எப்படி சார் இதில்? ஆமாம், அவர் வந்து இளவரசர் பார்த்தீங்களா, அவர் வந்து வரமாட்டார், இதிலெல்லாம் கலந்துக்க மாட்டார். அவர் வந்து ஒன்லி அந்த ஃபங்க்ஷன், இந்த ரிப்பன் வெட்டுறது, இதில் மட்டும்தான் அவர் கலந்துக்குவார். இந்த போக்கத்தை நேரத்தை வெட்டியை கழிக்கிற அந்த சட்டசபைக்கெல்லாம் போகிறது இல்லை. அவர் முதல் நாள் கவர்னர் உரையோடு போய் நின்னார், முழிச்சிட்டு இருந்தார், அங்கே இருந்துட்டு அது பிறகு போயிட்டார். அதாவது அவர் எப்போ அரசியலுக்கு வந்தார், சும்மா பிளே பாயாக அங்கே ஊரை சுற்றிட்டு நடந்தார். அப்படியே சினிமாவில் நடித்தா 4 பேருக்கு மூஞ்சி தெரியும், ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து விட்டாங்க, கரெக்டாக வந்தார். அதுக்கு சந்தானத்தினுடைய உபயத்தில் இவர் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடியில் ஏதோ ஒரு நடிகனா ஒரு கதாநாயகன்னு பேர் கிடச்சி போச்சு. அப்படி ஒரு 4-5 படம் பண்ணார். கடைசியில் வந்து மாமன்னன் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ வந்து வடிவேலு. இந்த காமெடியனர் தான் இவருக்கு கை கொடுக்குறாங்க. வடிவேலு உண்மையை ஒத்துக்கணும். நீங்கள் யதார்த்தமான விஷயத்தை பார்த்தீங்க. இவர் அதில் ஒரு ஆர்டிஸ்டாக நடந்த படத்தில் நடித்தாருங்கிற நல்ல தயாரிப்பாளர் வேறு, அதில் நடித்தாருங்கிற மாதிரி அதுலேயும் தயாரிப்பாளர் தான். இல்லைன்னா எவன் இவரை வச்சு பணம் எடுக்க வருவோம். சரி, அது போட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கட்சிக்குள்ளே வந்தார், இளைஞரணி செயலாளர்னாங்க. உடனே அந்த எலெக்ஷன் நின்னார், எம்எல்ஏ ஆனார். அப்படின்னு பார்த்தா அப்படியே அமைச்சர் ஆகிட்டார். அடுத்து என்ன முதலமைச்சர் தான். முதலமைச்சருக்கு இடையில வந்து இந்த துணை முதலமைச்சர்னு ஒன்று இருக்குது. அப்படி தானே போக முடியும், அந்த ரூட்டில் போகிறாரு. பாருங்கள், இவருக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள்? ஓங்கோல் இளவரசருங்கிறது தவிர, ஓங்கோல்லேருந்து வந்த குடும்பத்தில் உள்ள வாரிசுங்கிறத தவிர வேறு என்ன இருக்குது இவருக்கு வந்து இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க, ஏதோ வச்சுருக்காங்க. பாருங்களேன், உண்மையிலேயே ஒரு அறிவாளியாக இருந்தால் அந்த இடம் வந்துட்டு அந்த வாய்ப்பு கிடச்சி போச்சுது. அப்போ சட்டசபை கரெக்டாக போவார்லாம். கிடைச்ச வாய்ப்பே தானே போவாரதே. அங்கே 4-5 நாள் நடக்க போகுது சார் சட்டசபை, காலம் உள்ளவா நடக்க போகுது.
ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போனால் தானே இவங்க எல்லாம் வந்து சட்டசபை போவாங்க. பள்ளிக்கூடத்துக்கே போகிறதுக்கு துப்பு கட்ட ஆட்கள். அதை அவரே வேற பெருமையாக வேற சொல்லி, இது அந்த வம்சத்தினுடைய இது. இந்த விபச்சார விடுதிக்கு போனதை பெருமையை பேசுறது, வேற எங்கெங்கெல்லாம் எத்துவாளித்தனம் பண்ணதெல்லாம் பெருமையை பேசி பீத்திக்கிறது. அப்புறம் வந்து 3வது பொண்டாட்டியை டாவ் விட்டதை வந்து மேடையில் பேசிக்கிட்டு மனோரமா தான் இதுக்கு வந்து இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லி மேடையில் பேசி எல்லாரும் அதை வேற சிரிக்க வைக்கிறது. இதெல்லாம் பெரிய வித்தைகள் தான். அதேமாதிரி இவரே வந்து வாயை விட்டார். இவரே சொன்னார், நான் லயோலா காலேஜில் படிக்கும்போது காலேஜுக்கு நான் ஒழுங்காக போக மாட்டேன், ஸ்கூலில் படிக்கும் போதே ஒழுங்காக போக மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு நடந்தார். அதை சரி பேர் பாஸ் ஆனார இல்லைன்னு தெரியல. இந்த மாதிரி ஆள் அங்கே ஸ்கூல் லெவலில் இல்லை காலேஜ் லெவல்லே ஒழுங்காக அதுக்கு வகுப்பில் அட்டன் பண்ணாத ஆள், பாடத்தை ஒழுங்காக கேட்டிருந்தா நல்ல அடிவாளியாக இருக்கலாம்ல. அதே போகாத ஆள் சட்டசபையில் மட்டும் எப்படி வருவார்னு எதிர்பார்க்குறீங்க? வரமாட்டார். அவங்க ஸ்ட்ரைட்டாக அந்த துணை முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்காருவாங்க. அப்புறம் அப்படியே இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படிலாம் கேரக்டரில் நடிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக கதாநாயகன் தான். அதே மாதிரி தான் இவங்க ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் அந்த மாதிரி தான் வந்து அதில் எழுதி கொடுக்க துண்டு தீட்டப்பட்டு வாசிட்டு திரிவாங்களே ஒழிய, இவங்க வந்து மக்கள் பணிங்கிறதுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. மக்கள் பணின்னா இதில் எவ்வளோ ஒரு அமைச்சர் அப்படின்னா ஒரு துறையினுடைய அமைச்சர் வேறு. அப்போ சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்கள் மைனூட்டாக கவனிச்சாதான் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும். அது எல்லாரும் எதிர்கட்சியும் இருக்குது, எல்லாரும் தான் விவாதம் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு கூட நீங்கள் நேரம் ஒதுக்க முடியலை அப்படின்னா இது வந்து அந்த குடும்பத்தினுடைய அந்த வாரிசுங்கிற திமிரு தான், வேற என்ன சொல்ல முடியாதுல்ல. தகுதி இல்லைன்னு எடுத்துடுங்க சார். தகுதி இல்லாதவரை கொண்டு போய் நீங்கள் அமைச்சராகனா இப்படி தான் இருக்கும், கோமாளித்தனமாக தான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சொல்றாரு, இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து ஒதுக்கக்கூடிய சீட்டில் எத்தனை தொகுதியில் வந்து டெபாசிட் வாங்கும் அப்படின்ட்டு தெரியலன்ற மாதிரி. என்ன சார், உட்கட்சி பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்களா? கூட்டணி பிரச்சனை, தோழமை சுட்டுதல். அதாவது அவர் தனியாக சொல்லியிருக்காருன்னு நம்ம எடுக்க முடியாது. அதாவது வன்னியரசு வந்து அவராக இதை சொல்லி பதிவு போட்டிருக்காரு, ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காரு. அது வந்து அவராக தான் போட்டிருக்காரு. இதை வந்து கட்சியினுடைய இதுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது, இது திருமாவளவன் சொல்லாமல் தான் இவர் போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. திருமாவளவன் சொல்லி இவர் போட்டிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா, செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரை அவரை நியமிச்சிருக்காங்க. அது அவங்க கட்சி பிரச்சனை, அவங்க போட்டிருக்காங்க. அதில் இவங்களே வைத்தறிச்சல் என்னன்னா, அவரும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்புறம் ஒரு எஸ்சியிலேருந்து தூக்கி ஒன்று இப்போ பறையர்லேருந்து தூக்கி போட்டுட்டீங்க. பறையர் சமுதாயத்தை வச்சு தான் இவர் கஞ்சி வாழ்க்கை ஓட்டிட்டு கிடக்காரு திருமாவளவன். அப்போ இருக்கும்போது அவருக்கு அந்த இது நம்ம இது பாதி அங்கே போயிட்டா என்ன செய்ய போவாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியல. போயிட்டா நம்ம சமுதாயத்தில் உள்ளவனை பங்கு வச்சுட்டாங்கன்னா இப்போ என்ன செய்யுதுங்கிற வைத்தறிச்சலினுடைய வெளிப்பாடாக ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், அவரே வந்து இந்த வன்னியரசு இப்போ என்னவா இருக்காரு, துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில். இதே பதவியில் தான் அவரும் இருந்தார். செல்வ பெருந்தகை இதுக்கு முன்னாடி இந்த விடுதலை சிறுத்தைகளில் இருந்து அதே பதவியில் அவரும் இருந்தவர். அப்போ அங்கேருந்து அதுக்கு பிறகு வெளியேறி அவர் திமுக அப்படியே இந்த காங்கிரஸில் போய் ஐக்கியமானவர். அப்படி இருந்ததுனால இவருக்கு நம்ம கூட இருந்த ஒருத்தன் நம்ம தலைவர் இங்கே இருந்தால் இப்போ துணை பொதுச் செயலாளர் இப்படி தானே இருந்திருப்பாரு. அவ்வளோதானே, அந்த கேட்டகரியில் ஒரு போஸ்டிங்கில் இருந்திருப்பார். தலைவர் ஆக முடியாதுல்ல, அதான் திருமாவளவன் இருக்காரு. அது அந்த நாற்காலியை பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. அதனால் அவர் வந்து தேசிய தலைவர். அதனால் அவரை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. அவருக்கு காலம் வரைக்கும் அவர் தான். அதுதான் ஜனநாயகம், அவங்க ஜனநாயகம் அது. அதனால் அந்த மாதிரி அவர் அங்கே உட்காந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு சேர. அப்போ இவர் அங்கே போய் தலைவராகிட்டார். உங்கள் கட்சிக்கு எத்தனை எம்பி 2 எம்பி, அவங்களுக்கு ஒரு 8 9 எம்பி இருக்காங்களே கையில். உங்களோட பெரிய கட்சி தான், இன்னும் தேசிய கட்சி, அதனுடைய மாநில தலைவர். அப்போ உங்களோட ஒரு பெரிய ஆளாகிறார்ல, அது எப்படி ஏற்றுக்க முடியும்? பொறாமை தான். அதுதான் நான் இந்த காரணத்தை நான் பார்க்குறேன். அதனால் வைத்தறிச்சல், பொறாமை. இன்னொன்று கட்சி கொஞ்சம் பாதிக்குங்கிற உங்களுக்கு தெரியுது. எப்படின்னா, அந்த ஏற்கனவே இந்த பறையர் சமுதாயத்தை வச்சு தான் இவ்வளோ வருஷமாக வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் உள்ள படித்த இளைஞர்கள் எல்லாம் இவருடைய சில விஷயங்களை ஏற்றுக்கலை. திருமாவளவன் அவர்களுடைய இதை எடுத்துல 10 கேஸ் வாங்கி 10 எஃப்ஐஆர் இருக்கணும், அதில் வந்து கொலை கேஸ் எல்லாம் இருக்கணும், இப்படி சொல்லி எந்த தலைவனாவது சொல்லி வழி நடத்துவானா? அப்போ இப்படிப்பட்ட கூறுகட்ட இதெல்லாம் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் புத்தி உள்ளவங்க யோசிக்க தானே செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தலைவன் இப்படி சொல்கிறேன் நம்மளை, அப்போ நம்ம படித்து முன்னேறு ஐஏஎஸ் ஆகுது ஐபிஎஸ் ஆகுதுன்னு சொல்கிறத விட்டுட்டு நீ ரவுடி ஆகுன்னு ஒரு தலைவன் சொல்கிறான்னா அப்போ ரவுடி கட்சி தலைவன் தானே அந்த ஆள். அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு ஏற்கனவே அங்கே இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? செல்வ பெருந்தகை ஏற்கனவே இவர் இங்கே இருந்தவர், வேறு விடுதலை சிறுத்தைகளில் இருந்தவர். இவருக்கு இங்கே உள்ள எல்லா நெட்வொர்க்கையும் எல்லா ஊர்லேயும் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் அறிமுகம் இருக்கும். அப்போ இங்கே இல்லை பாதி பேர் அந்த பக்கம் போவாங்களே, இயல்பாக ஒரு வாய்ப்பு தானே. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பக்கம் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா சமுதாயத்திலேருந்தும் போகிறாங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெரிய இழப்பு இருக்கல. அந்த சூழ்நிலை இவர் வேற மிச்சம் மீதி இருக்கவன அவரும் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா இந்த கிறிஸ்டினில் மதம் மாதிரி போனால் நிறைய பேர் வந்து அண்ணாமலையை ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படி இருக்குது, ஏதோ ஒரு இதில் இருக்காங்க அங்கே விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய இல்லை. அவங்க இவர் திருமாவளவன் அவருடைய நிலைப்பாடு சரியில்லைன்னு நினைச்சாங்கன்னா செல்வ பெருந்தகை போயிட்டாங்கன்னா போகிறாங்களா இல்லைன்னு தெரியல. போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு அடி வைத்த கலக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை பொறாமையினுடைய வெளிப்பாடு அந்த மாதிரி தான் நான் அதை எடுத்துக்க முடியும். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை பேசினவர் வந்து வன்னியரசு.
அவர் எஸ்சியே கிடையாது. அது எப்போ கல்யாணம் முடிச்சது வந்தாலே அப்போவே பிசிக்கு மாறிட்டார். உண்மை தானே? கிறிஸ்டினை மாறின பிறகு எஸ்சியில் கோட்டை. அதான் அப்போ அம்பேத்கர் அப்படி தான், சட்டத்தில் அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் இந்து ஆதி திராவிடர் அந்த சர்டிஃபிகேட்டோ இல்லைனா இந்து பறையரோ இல்லைனா இந்து சாம்பவர், எங்கள் ஏரியாவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாம்பவருங்கிற இதில் இருப்பாங்க. இப்படி இந்துவாக இருந்தால் மட்டும்தான் பட்டியல் இனத்திலே வர முடியும். எஸ்சியோ எஸ்டியோ அவங்க இந்துவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்க முடியும். அவங்க எப்போ மதம் மாறிட்டாங்களோ அந்த மத கொடுமையினால தானே மதம் மாறினாங்க. அப்போ மதம் மாறி கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மதத்துக்கு போனவர் பிசி போயிடுவாங்க அவங்க. அப்படி தான் அந்த சிஸ்டம் இருக்குது. அப்போ வன்னிய அரசு வந்து அது தனி தொகுதியில் போட்டியிட்டதே ஃப்ராடுத்தனம். இந்த ஆள் வக்கீல் வேறு என்ன படித்து என்னத்தை எத்துவாளித்தனம் பண்ணி லாயர் பட்டம் வாங்கினார்னு எனக்கு தெரில. அதுவே ஒரு ஏமாத்து வேலையாக தான் எனக்கு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஊரறிந்த ஒரு ரகசியம் இது. அவர் கல்யாணம் முடிஞ்சது கிறிஸ்டின், கல்யாணம் கிறிஸ்தவ முறைப்படி அப்போவே கன்வெர்ட் ஆகிட்டார். கன்வெர்ட் ஆகி போயிட்டார். பொது தொகுதியில் போட்டிடுங்க. கன்வெர்ட் ஆகிட்டீங்க, பொது தொகுதியில் போட்டிடுங்க. கிறிஸ்டின்ங்கிறத வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தான் தெரியுமே. அப்புறம் என்ன பொதுப்படையாக சொல்கிறது? அப்புறம் எப்படி நீங்கள் தனி தொகுதியில் நிற்க? அதுவே சட்டத்துக்கு புறம்பு தானே. அப்போ அம்பேத்கரை நாங்கள் தூக்கி பிடிச்சிட்டு தெரியுமா, ஆனால் அம்பேத்கர் எழுதுகிற சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அது என்ன ஃபார்முலா இது? இந்த முஸ்லீம்கள் சில பேர் இந்த மோசமான கும்பல்கள் இந்த பயங்கரவாதத்துலலாம் ஈடுபடுறது இல்லை, அந்த சிந்தனை ஏற்றுக்கிட்டு தெரியுமா? அதாவது கிரிமினல் சட்டம் இருக்குல்ல, அதை நாங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய கிரிமினல் சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் சிவில் சட்டம் இருக்குல்ல, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அது எங்கள் சரியத்து சட்டப்படி தான் நாங்கள் நடப்போம். இது கல்யாணம் 4-5 பொண்டாட்டி கட்டிக்கலாம், இதெல்லாம் நாங்கள் வந்து சரியத்து சட்டப்படி தான் நாங்கள் செய்வோம். ஆனால் நீ எவ்வளோ கற்பழிச்சுன்னா வெட்டு, திருடினா கையை வெட்டுன்னு சொல்லி அரபு நாட்டிலலாம் இருக்குல்ல, அதை வந்து அதுவும் உங்கள் மத சம்மந்தப்பட்ட சட்டம் தானே. அதை அதே மாதிரி இங்கே இந்தியாவிலேயும் வைப்பேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது ஏன்னா கோயம்புத்தூரில் குண்டு வச்சவனா அன்னைக்கே காலி பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்கல்ல, பொது இடத்துல வச்சு சுட்டு தள்ளியிருப்பாங்களா அன்னைக்கு. இன்னைக்கு வந்து நீங்கள் விடுதலை கொடுங்கன்னு போராட்டம் பண்ண மாட்டீங்களா? இப்படி தான் இதே லட்சணத்தில் தான் இவங்களுடைய கதையும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.